பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. அண்ட் எனக்கும் சத்தியமாக சொல்கிறேன், மனசை தொட்டு சொல்கிறேன், ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய துரோகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. நேற்று பிக் பாஸ் ஃபேம் தர்ஷனுக்கும் ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதியான கயல்விழியோட மகன் ஆதிச்சூடிக்கும் இடையில் ஏற்பட்ட பார்க்கிங் இஷ்யூ காரணமாக தர்ஷனை அரெஸ்ட் பண்ணி 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் நேற்று தர்ஷனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தார். அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேற்று நான் ஜிம்முக்கு போயிட்டு வரப்போ என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு என்னோடய வீட்டுக்குள்ளேயே போக முடியல. யாரோட கார் அப்படின்னு கேட்டும் யாரும் பதில் சொல்லலை. அதுக்கப்புறமா அந்த கார் உரிமையாளர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்திருக்கீங்க, என்னால் உள்ளவே போக முடியல அப்படின்றது போல் நான் பொலைட்டாக தான் கேட்டேன். இருந்தாலும் அவங்க கோவப்பட்டு நீ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்றது போல் என்னை அடித்தாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய தம்பி மேலே சுடுற டீ அப்படியே எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டாங்க. நான் வந்துட்டு ஹைகோர்ட் ஜட்ஜோடைய பையன், உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றது போல் மிரட்டினாங்க அப்படின்றது போல் தர்ஷன் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் ஆதிச்சூடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, தர்ஷனும் அவங்களுடைய தம்பியும் என்னோட ஒய்ஃபை அடித்தாங்க, அதனால் அதை தடுக்க போனப்போ என்னையும் அடிச்சிட்டாங்க அப்படின்றது போல் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இந்த நிலையில் தர்ஷனுடைய முன்னாள் காதலியான ஆக்ட்ரஸ் சனம் ஷெட்டி இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்ஷனை அரெஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னா அவன் எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கிறான், அதுக்கு அவனுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா நானும் ஒரு மனுஷி தானே, ஆனால் ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு வேறு யாருக்காச்சும் இது நடந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி நினச்சிருப்பேனா அப்படின்றது போல் யோசித்தேன். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன். எப்போவுமே நான் மற்றவங்களுக்கு நடக்கிற அநீதியில் என்னுடைய நீதியை தேட மாட்டேன், எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது அப்படின்றது போல் சொல்லிட்டு தர்ஷனுக்கு நடந்ததே மிகப்பெரிய அநீதி. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜோடைய மகன் சொல்கிறது தான் ஒரு வேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து காட்டலாம் இல்லையா, ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்றது போலையும் சட்டம் இவ்வளோ வேகமாக செயல்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, உடனே எஃப்ஐஆர் போட்டு அன்னைக்கே வந்துட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. சனி ஞாயிறு 2 நாளும் கோர்ட் லீவு அப்படின்ற பட்சத்தில் திங்கக்கிழமை தான் விசாரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விசாரணையும் நடக்காமல் ஏன் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது போலையும் இந்த மாதிரியெல்லாம் அநீதி நடந்தால் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், தர்ஷனுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்றது போல சனம் ஷெட்டி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல எனக்கு பெரிய டவுட் இருக்கு. இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஜுஜுபே ஒரு பார்க்கிங் சண்டேல இவ்வளோ பெருசாக எஸ்கலேட் ஆகிட்டு சேம் டே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வேகமாக சட்டம் வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் எங்களுக்கு வருதா இல்லையா? அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடே, வீக்கெண்டு. இன்ஃபேக்ட் விசாரணை நடக்கணும்னா மண்டே தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜோட பையன், அவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க பேட்டி கொடுக்குறப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவிட்டுருக்கலாமே. எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது ஏன் இன்னமும் பண்ணாமல் இருக்காங்க? ஸோ இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற உண்மை கண்டிப்பாக வெளிவரணும். தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிச்சா அது மிகப்பெரிய ஒரு குற்றம். அது பண்ண நாங்கள் விட மாட்டோம்.